வெல்கம் டு பிரின்சஸ் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாவு பஜ்ஜி எப்படி பண்ணுறது அப்படி சொல்லி பார்க்கலாம். நிறைய பேர் கடையில் பாவு பஜ்ஜி சாப்பிடுவோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வீட்டில் வந்து பார்த்தா அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும், அதாவது நம்ம எதிர்பார்த்த டேஸ்ட்டே வராது. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம எப்படி அந்த கலர் பொடிலாம் யூஸ் பண்ணாமல் எப்படி மேக் பண்ணலாம் அப்படி சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து உங்களுக்கு சமையல் எண்ணெய் வந்து ஒரு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ காய் சேர்க்கிங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2 or 3 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த காய்கறியெல்லாம் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வெங்காயம், பீட்ரூட்டு, தக்காளி, அதுக்கப்புறம் கேரட்டு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, அப்புறம் கொஞ்சம் பட்டாணியை வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் வெங்காயம் போடணும். இப்போ வந்து நான் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண உடனே பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் கேரட்டு, உருளைக்கிழங்கு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, எப்போயுமே இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிறத லாஸ்ட்டாக ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த காய் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கிடும். இப்போ நான் வந்து பட்டாணி ஆட் பண்ணுறேன். அப்படி இது கூட தக்காளியும் ஆட் பண்ணிடுறேன். ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம வந்து இதை விசில் விட்டு தான் எடுக்க போகிறோம். அதனால் ஓரளவு வதங்குற அளவுக்கு வதங்க விட்டுட்டு, விசிலை குழையிற அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு விசில் விட்டாலும் தப்பு கிடையாது, ஏன்னா நம்ம இதை கடைசியாக மசிக்க தான் போகிறோம். இதில் நான் தேவையான அளவு கொஞ்சம் முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, லைட்டாக முங்குற அளவு சேர்த்துட்டு நான் விசில் விட போகிறேன். மசிஞ்சிருக்குன்னு பாருங்கள். எனக்கு இன்னுமே மசியணும். அப்படி மசியலை, நீங்கள் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அந்த டைமில் மிக்சியில் இது ஆறின உடனே மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது நல்லா ஆறினோடனே கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணியை இருத்துட்டு அதுக்கப்புறம் அரைங்க, இல்லை வந்து அது ஒரு மாதிரி ஆயிரும். இந்த தண்ணியை வச்சுக்கோங்க. அதை அரைச்சோன்னே இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நான் கொஞ்சம் விசில் எக்ஸ்ட்ரா வைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி வேணால் அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைனா கூட 2 விசில் விட்டுட்டு அந்த மசியல் இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் என்னென்ன பொடிலாம் சேர்க்கலான்னு சொல்லி பார்க்கலாம். இதில் கொஞ்சம் வந்து சில்லி பவுடர் நான் சேர்க்குறேன், கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் லைட்டாக ரொம்ப கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கொதிக்க விடுங்க. உங்ககிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் அப்படியே ஒன்று போட்டுருங்க. பட்டர் நல்லாவே ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி மல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வந்து நம்ம இதுக்கான மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாவு பஜ்ஜி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கல் நல்லா சூடானதும் கல்லை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் கொஞ்சோண்டு பட்டர் போட்டிருக்கேன்.
உங்களுக்கு லெமன் வேணும்னா லைட்டாக புளிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் பட்டரை வந்து இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. பரப்பி விட்டுட்டு கொஞ்சோண்டு மல்லித்தலையை வந்து லைட்டாக இந்த இடத்துல வந்து இப்படி தூவி விட்டுட்டு லைட்டாக அதை இது பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ஸ்டேஜில் பாவு பஜ்ஜியை வந்து இப்படி வச்சுருங்க. நல்லா அமுக்கி வச்சுருங்க. கொஞ்சம் பட்டர் வேணும் அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பட்டரை ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தபடி அந்த பாவு பஜ்ஜி வந்து மொறு மொறுன்னு வரும். இப்போ வந்து நான் இதை திருப்பி போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிட்டா இன்னும் கொஞ்சம் கூட இது ஃப்ரை ஆகலாம். இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மல்லி இலை வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் அதனால் மல்லி இலையை லைட்டாக ஆட் பண்ண உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அப்படியே எல்லா பாவு பஜ்ஜியும் போட்டு எடுத்துக்கலாம். பஜ்ஜி ரெடி ஆகிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் இன்னமும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.